எல்லாரும் அப்போ சின்ன வயசுல நான் இன்ஜினியர் ஆகணும்னு டாக்டர் ஆகணும்னு பட் நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு எந்த கோலுமே இல்லாம சொல்லிட்டு அது இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நம்ம பார்க்க நல்லா இல்ல, நம்ம குரூம்டா இல்ல, அவங்க பக்கத்துல எனக்கு அது தோணவே தோணாது. ஜீன்ஸ் படம் எல்லாம் பார்த்துட்டு அதுல ஐஸ்வர்யா ராய் மாதிரி நான் வந்து அதுல ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரோல் பிளே எல்லாம் நிறைய பண்ணுவேன். அழகான ராட்சசி இதெல்லாம் எங்கிருந்து பிடிச்சீங்க? ஸ்கூல்ல எல்லாம் இப்போ ஒரு பையனை வச்சு ஒரு பொண்ணு கலாய்ப்பாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும்ல. அப்ப நான் மட்டும் தனியா இருப்பேன், என்ன வச்சு யாரும் கலாய்க்க முடியும். அந்த வயசுக்கான துடுக்கு எல்லாமே அதுல இருந்ததுனால ஐ திங்க் தட் வாஸ் மை பிளிஸ்ஃபுல் பீரியட் ஆஃப் மை கெரியர் நினைக்கிறேன். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு சமந்தா மேம் தான் இருக்காங்க. வாங்க வீட்டு நிறைய பேசலாம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து நிறைய சீரியஸ் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 16 years இருக்கும்னு நினைக்கிறேன். 15 years இருக்கும். இந்த ஒரு ஜேர்னி நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? திரும்பி பார்த்தா இவ்வளோ நம்ம பண்ணிருக்கோமா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஓகே. அது ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய பின்னாடி பார்த்தோம்னா நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப்பா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் நான் இப்போ இங்க இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி கூட என்னோட பழைய சீரியல்லாம் நான் பார்த்துட்டு இருந்த போது, நம்ம என்ன இப்படி க்ரூம்டாவே இல்லை, நம்ம ரம்யா மேம் பக்கத்துல நிக்கிறோம், இப்படி இருக்கோமே அப்படின்ட்டுலாம் எனக்கு நிறைய தோணும். நான் அதை வந்து ரொம்ப விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் a nice thing தான். கிட்டத்தட்ட ஒரு 5th படிக்கும் போது வந்து எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது யூ செட் ஆக்ட்ரஸ். அப்படி நீங்க சொன்னது இப்போ ரியலாவே யூ டர்ன்ட் அவுட் டு பி an actress. இந்த டவுன் தலை இந்த 15 yearsம் வந்தாச்சு. How do you feel about that? அப்போ சின்ன வயசுல என்ன அப்படின்னா, நம்ம நிறைய படங்கள்லாம் நான் பாக்குற இது இருக்கு. நான் வந்து வெக்கேஷன்ல போதுதான் பார்க்க முடியும். பாட்டி வீட்டுல தான் அப்போ டிவி இருக்கும், எங்க வீட்டுல இருக்காது. ஸோ அப்போ அந்த ஜீன்ஸ் படம் வரும்போதுதான் நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ ஜீன்ஸ் படம் எல்லாம் பார்த்துட்டு அதுல ஐஸ்வர்யா ராய் மாதிரி நான் வந்து அதுல ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரோல் பிளே எல்லாம் நிறைய பண்ணுவேன். அந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும்னா அதை நான் பண்ணுவேன். அது காலேஜ் வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பட் என்னன்னா, நான் ஸ்கூல்ல வந்து ரொம்ப டாம் பாய்ஷா இருப்பேன். ஓகே. ஆமா, நான் வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் இப்போ ஒரு பையனை வச்சு ஒரு பொண்ணு கலாய்ப்பாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும்ல. அப்ப நான் மட்டும் தனியா இருப்பேன், என்ன வச்சு யாரும் கலாய்க்க முடியும். ஆமா, ஏன் வந்து நம்மள யாரும் கலாய்க்க மாட்டாங்க? அப்ப நமக்கு தெரியாதுல்ல, நம்ம டாம் பாய் இந்த குட்டி ஹேர் கட் பண்ணிருக்கோம், யாராவது நம்மள கலாய்க்க மாட்டாங்களா, ஒரு பையனோட யாராவது கலாய்க்க மாட்டாங்களான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த சந்திரமுகியில அவ சந்திரமுகியாவே மாறினா அப்படின்ற மாதிரி அதுல எந்த கேரக்டர் பாக்குறனோ அந்த கேரக்டரா நான் ஆயிருவேன். சோ மேபி அது எனக்கு ஒரு ஃபேண்டசியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி விளையாட்டா சொன்ன விஷயம் தான். நான் அதுக்காக ஏதோ ஒர்க் பண்ணி அப்படிலாம் நான் பண்ணது கிடையாது. எல்லாரும் அப்போ சின்ன வயசுல நான் இன்ஜினியர் ஆகணும்னு டாக்டர் ஆகணும்னு ஒருத்தர் வந்து ஆஸ்ட்ரோநாட்லாம் ஆகணும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்கான் என் கிளாஸ்ல. பட் நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு எந்த கோலுமே இல்லாம சொல்லிட்டு அது இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சு. ஏன்னா நான் அதுக்காக எதுவுமே ஒர்க் பண்ணது இல்லை. அதுக்கு முன்னாடியும் சரி, வந்தப்புறமும் சரி, எனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருந்தது. ஸோ மேபி அது ஒரு விளையாட்டா சொன்ன விஷயமா கூட இருக்கலாம். அப்போ டீச்சர் கூட எனக்கு என்கிட்ட வந்து அப்போ என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சிட் டவுன் அப்படின்ட்டுருவாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, ஆக்டர் ஆனா என்ன தப்பு அப்படிலாம் கூட நான் நினைச்சிருக்கேன். பட் இட்ஸ் a nice feeling when I look back. And your grooming-ஆ பார்க்கும்போது நீங்க வர வர வந்து லைக் சொல்லுவாங்கல்ல, ஏஜ் டிவைட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் ஸ்பெஷல்ங்கிற மாதிரி. அதாவது அதை மெட்டஃபரா யூஸ் பண்ண முன்னாடி உங்களை வந்து இந்த சீரியல் எல்லாம் பார்க்கறதுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வாட் ஆர் தி சேஞ்சஸ் நீங்களே உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டது என்ன? எனக்கு மேக்கப்னா பெருசா என்ன அப்படின்ற ஐடியாவே கிடையாது. நம்ம க்ரூம்டா இருக்கணும், நம்ம இவங்களுக்கு பக்கத்துல இருக்கோம்னா இவங்களை விட நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அவங்க நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அப்படி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நான் எதுவுமே நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஐ திங்க் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரியாமலே எனக்கு ஆஃபர்ஸ் வர வர அது நடிப்பு மேல இருந்த கான்ஃபிடென்ஸா இல்ல, நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து நம்ம பார்க்க நல்லா இல்லை, நம்ம க்ரூம்டா இல்லை, அவங்க பக்கத்துல எனக்கு அது தோணவே தோணாது. பட் நவ் when I look back, இல்லை நம்ம இப்படி இருந்திருக்கணுமோ அப்படி இருந்திருக்கணுமோன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நான் வந்து ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காஸ்டியூம்ஸ்ல இருந்து அதுக்கான மேக்கப்ல இருந்து ஐ புட் an effort. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வயசுல சின்னவளாங்க கூட இருப்பாங்க, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா கூட இருப்பாங்க.
ஸோ என்னை விட சின்னவங்கள இல்ல புதுசா வந்தவங்க அவங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பேன். இல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு நல்லா பண்றாங்க அதுனா அதுல இருந்து நான் எடுத்துப்பேன். எனக்கு இருக்கிற சீனியர்ஸா இருக்கட்டும். ஸோ ஐ கீப் அப்சர்விங் பீப்புள். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இது நல்லா இருக்கே, இது நம்ம பண்ணலாம் அப்படின்றது. ஸோ தட் வே ஐவ் க்ரோன். ஆக்டிங் வைஸ் எனக்கு பெருசா தெரியல நான் எப்படி க்ரூம் ஆயிருக்கேன் அப்படின்றது மத்தவங்க தான் சொல்லணும். பட் லுக்ஸ் வைஸ் நான் இது வரைக்கும் எஃபர்ட் போட்டது கிடையாது. பட் டெஃபினெட்லி ஐ எம் டேக்கிங் அன் எஃபர்ட். நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம பாடி வெயிட் இப்படி கொஞ்சம் இப்போ வெயிட் போட்டாலும் பதட்டம் ஆயிருவேன். முன்னாடிலாம் அப்படி நான் இருந்ததே கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ரீ ஸ்பிரிட்டா இருப்பேன். பட் இப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. இப்போ என் கேரக்டருக்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஐ ஹாவ் டு கீப் அப்கிரேடிங் மை செல்ஃப் இன் சம் வே ஆர் தி அதர். ஸோ அதை நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் எஃபர்ட் போடுறேன். முன்னாடியை விட ரொம்ப போடுறேன்லாம் சொல்ல முடியாது. நான் பேசிக்கா ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்லாமும் சொல்ல முடியாது. ஐ திங்க் ஐவ் ஜஸ்ட் பின் லக்கி. டச் இட் ஹேப்பன்ட். அப்படியே ஒரு சில ஸ்கிரீன் கிராப்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நம்ம வச்சு பேச போறோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சில மெமரிஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அழகான ராட்சசி இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சீங்க? How it happened actually. என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணேன் இவங்களோட கம்பெனிலேயே, ஜெயம் அப்படின்ட்டு. ரொம்ப சின்ன ரோல் தான், ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல சின்ன வயசுல இருந்த ஒரு ஃபேண்டசி, அதெல்லாம் வந்து எனக்கு அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போதே பிரேக் ஆயிருச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இண்டஸ்ட்ரி இது இல்லை. நான் வந்து ரொம்ப ஃபேன்சியா நம்ம ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணும், அங்க டே ஃபுல்லா வெயிட் பண்ண வச்சு ஒரு மாதிரி வேர்த்து போய் ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்ந்த பொண்ணு நானு. ஸோ எனக்கு வந்து இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீரியல்ல இருந்தே ஒரு 1 வீக் தான், அவ்வளவுதான் நம்மளால தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி தான். அப்புறம் அதே கம்பெனில நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஃபேஸ்புக்ல பிரபு நேபால்ஸோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி நாங்க ஒரு லீட் பார்த்துட்டு இருக்கோம், ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம், நீங்க பண்ண இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு ஒரு பக்கம் அது சந்தோஷமா, இல்ல நம்ம வேணாம் நம்ம போயிட்டு காலேஜ் படிக்கிறது பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இங்க இருந்து அங்க தப்பிக்கணும், அங்க இருந்து இங்க தப்பிக்கணும், பேசிக்கா அதுதான். சரி போலாமே அப்படின்னு சொல்லி விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் தான் அது. பட் அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல இந்த சோடா புட்டி போடணும், இங்க ஒரு ஸ்கார் மாதிரி தீக்காயம், அப்புறம் கிளிப்பு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. ஸோ எனக்கு அது நான் ஃபர்ஸ்ட் டே லுக் டெஸ்ட் பண்ணும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒண்ணுலாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் போட்டோ ஷூட்ல ஒன்றும் பெருசா இது கஷ்டமாலாம் இல்லை. பிகாஸ் கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நடிக்கும் போதுதான் வெயில்ல அந்த விக்கெல்லாம் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் எங்க நம்ம வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு. எப்படி மாட்டிருக்க பாத்தியா? பொள்ளாச்சியில மழை பெய்யும், வெயில் அடிக்கும், ரொம்ப எராட்டிக்கா இருக்கும் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்ல அங்க ஷூட்டிங்ல இருந்து விட்டுட்டு ஓடி வந்துடலாம்லாம் நான் தோணிருக்கு. அப்ப எங்க அம்மா தான் வந்து சரி இல்ல நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் இந்த சீரியல் வெளில வந்ததுக்கு அப்புறம் அது ஜீ தமிழோட ஃபர்ஸ்ட் சீரியல் இது. ஸோ அந்த நிறைய பேனர்ஸ் வச்சிருந்தாங்க, நமக்காக ஒரு ப்ரமோஷன். தென் காலேஜ்ல எனக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்துச்சு, இவங்க தான் அதுன்னு. பட் அதுல வந்து நிறைய பேர் என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல அவங்களுக்கு, பிகாஸ் அதுல வேற கெட்டப்பா இருந்துச்சு. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன், போட்டோலே தெரியுது. சேனல்ல இருந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணி சொல்ற ஒரு விஷயம், கொஞ்சம் வெயிட் போடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் போடுங்க. ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் நாங்க வந்து உங்களுக்கு பன் பட்டர் நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸா உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், தயவு செய்து வெயிட் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன நான் பார்த்துனா ஐயோ நம்ம அந்த மாதிரி இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. அது ஒரு மாதிரி நம்ம ஐ ரியலி லைக் தட் பீரியட். ஏன்னா எதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, காலேஜ் டேஸ் ஃப்ரீ ஃப்ளோயா. ஆமா, என்ன தோணுதோ பண்ணுவேன். அப்ப நடிக்க கூட அதெல்லாம் நான் ஆக்சுவலி இந்த சீன்ல நடிக்கும் போது மத்தவங்களுக்கு எல்லாம் டைலாக்ஸ் எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க அங்க வந்துட்டு அப்படியே படிச்சு சொல்லிருவாங்க. பட் எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஒர்க் ஷாப் நடந்துச்சு. ஒரு ப்ராம்ப்டிங் இல்ல அப்பெல்லாம் ப்ராம்ப்டிங் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப புதுசு அப்படின்றதுனால எல்லா சீனியரும் உட்கார வச்சு மண்டையில ஏத்திட்டாங்க. ஒர்க் ஷாப்ஸ் இருந்தது எனக்கு. சோ மத்தவங்க எல்லாருமே அவங்க டைலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் பேசிடுவேன் டைலாக். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். டைலாக் மட்டும் தான் பேசுவேன், நடிப்பனாலாம் தெரியாது. எனக்கு டைலாக் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஒரு 16-17 இயர்ஸ். ஸோ அந்த வயசுக்கான துடுக்கு எல்லாமே அதுல இருந்ததுனால ஐ திங்க் தட் வாஸ் மை பிளிஸ்ஃபுல் பீரியட் ஆஃப் மை கெரியர் நினைக்கிறேன். நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இருக்கு, அந்த ஸ்கார்லாம் வந்து காட்டுவாங்க. அது கம் போட்டு ஒட்டிடுவாங்க, கம் போட்டு ஒட்டிட்டு கம் மேல மேக்கப் போடுவாங்க. ஸோ ஒரு வாட்டியும் அதை நம்ம ஸ்கின்ல இருந்து பீல் பண்ணும்போது அது ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள், பிசிக்கல் பெயின் நிறைய இருந்தது அதுல. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் ரெகக்னிஷன், அந்த இது எல்லாமே எனக்கு அது ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் வாட் ஐ டூ. நிறைய விஷயம் பேசணும் உங்களோட அந்த சீரியல் ஜேர்னி பத்தி, அடுத்து என்ன மாதிரி விஷயம் பத்தின்னு. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.